காப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, கண்ணீரை நீ துடைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே. அனாதையான என்னை தேடி வந்தீரே, ஆதரவற்ற என்னை நினைவு கூர்ந்தீரே, அனாதையான என்னை தேடி வந்தீரே, ஆதரவற்ற என்னை தெரிந்து கொண்டீரே, எனக்கொத்தாசையா அருகில் வந்தீரே, என்னோடு கூட என்றும் எந்நாளும் வாழ்பவரே, எனக்கொத்தாசையா அருகில் வந்தீரே, என்னோடு கூட என்றும் எந்நாளும் வாழ்பவரே, கண்ணீரை நீ துடைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே. நெருக்கத்தின் நேரங்களில் ஜெபத்தின் பதிலை தந்தீர், மனதின் விருப்பங்களை பூர்த்தி செய்தீரே, நெருக்கத்தின் நேரங்களில் ஜெபத்தின் பதிலை தந்தீர், மனதின் விருப்பங்களை பூர்த்தி செய்தீரே, உமக்கு பிரியமாக எந்நாளும் வாழச் செய்தீர், உம்மோடு என்னை என்றும் அணைத்து கொண்டீரே, உமக்கு பிரியமாக எந்நாளும் வாழச் செய்தீர்,
வசனத்தால் தேற்றி சத்ருவின் கையில் இருந்து விடுதலை கொடுத்தி சோர்ந்து போன என்னை வசனத்தால் தேற்றி சத்ருவின் கையில் இருந்து விடுதலை கொடுத்தி நான் விட்ட கண்ணீர் வீணாகாமல் பலன் தந்து தாங்கினீ ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே ஓ நான் விட்ட கண்ணீரினாகாமல் பலன் தந்து தாங்கினே ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே கண்ணீரை நீ துடைப்பவரே கண்மணி போல் என்னை காப்பவரே கண்ணீரை நீ துடைப்பவரே கண்மணி போல் என்னை காப்பவரே இயேசுவே 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 எனக்கு அன்பானவர்களே, நான் ஒரு கிறிஸ்தவ போதவ குடும்பத்திலே பிறந்தேன். என்னுடைய வாழ்க்கை உலக வாழ்க்கையிலே இருந்தது. ஏனென்றால் நாங்கள் மிகவும் நெருக்கத்திலே வளர்க்கப்பட்டோம். என் தகப்பனார் அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையிலும் எங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்தார். ஆனாலும் நான் பெற்றோரை மதிக்காமலும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கூடாமலும் கீழ்ப்படியாமலும் இருந்தேன். என்னுடைய லட்சியமோ உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதே. ஆனால் உலகம் என்னை தவறான வழியில் நடத்தி சென்றது. உலக வாழ்க்கையில் போய் எளிதில் சம்பாதிக்கலாம் என்று எண்ணி சில தவறான வழிகளை தெரிந்து கொண்டேன். அதனால் அநேகர் என்னை நிந்தித்தார்கள், சிலர் என்னை அவமானப்படுத்தினார்கள். எனக்கு வேண்டியவர்களே என்னை வெறுத்தார்கள். நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று முத்திரை போட்டார்கள். ஆனால் என் தாயாரின் கண்ணீரை கண்ட என் தேவன் என்னை அழைத்தார். பேதையான எனக்கு சில பாடல்களை எழுதவும், இசைஞானமே இல்லாத எனக்கு பாடவும் கிருபை தந்தார். தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி உபயோகப்படும் பாத்திரமாய் என்னை மாற்றி வைத்திருக்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஆம் தேவ ஜனமே, நீங்கள் கவலையோடும் கண்ணீரோடும் பாரத்தோடும் இருக்கிறீர்களா? உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். என் கண்ணீரை மாற்றியது போல உங்களுடைய கண்ணீரை மாற்ற வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். இயேசுவை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். என் தேவன் உங்களை உயர்த்துவார். எல்லா துதி கன மகிமை என் இயேசு ஒருவருக்கே. ஆமென்.